டாபிக் பார்த்தீங்கன்னா MA 4151 பேப்பரில் யூனிவர்சிட்டி கொஷின்ஸ்க்கான சொல்யூஷன்ஸ் பார்க்கலாம் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா எந்த கொஷின் ரிப்பீட்டடாக நமக்கு மேக்ஸிமம் எக்ஸாமில் கேட்டிருக்காங்களோ அந்த கொஷின்ஸ்க்கான சொல்யூஷன்ஸ் அகெயின் பார்க்கலாம். நம்ம சேனலில் இதே கண்டென்ட்டை ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் இப்போ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு செக் பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்காக ஷார்ட்டாக எப்படி சொன்னால் டைரெக்டாக ஆன்சர்ஸ் வருங்கிறதுக்கு ஏற்றபடி இப்போ நம்ம போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும் கான்செப்ட் எல்லாமே. கொஞ்சம் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஓகே இதுதான் ப்ராப்ளம், இதுக்கு நம்ம இப்படி ஒர்க் அவுட் பண்ணணுங்கிற ஐடியா கிடச்சிடும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது யூனிட் 5 மல்டிவேரியேட் அனாலிசிஸ் பேப்பரில் இருக்க ரிப்பீட்டட் கொஷின்கான சொல்யூஷன் பார்க்கலாம். இப்போ ப்ராப்ளம் பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த ப்ராப்ளம் எத்தனை கொஷின்ஸில் கேட்டிருக்காங்கிறத நம்ம ஒரு தடவை பார்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஜனவரி 2022 இந்த கொஷினில் பார்த்திங்கனாலும் நமக்கு யூனிட் 5 ரெலவெண்ட்டாக பார்த்தீங்கன்னா 15th கொஷினாக கொஷின் இந்த கொஷின் தான் கேட்டிருக்காங்க. டேட்டா பார்த்தோம்னா x1 x2 கொடுத்துருக்காங்க. 0 1 p1 of x1 -1 0 1. ஸோ டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க 0.24 0.06 0.16 0.14 0.46 இதோட டோட்டல்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் டர்ம்ஸ் 1 கொடுத்துருக்காங்க. நமக்கு கேட்டிருக்கிறது ஃபைண்ட் த கோவேரியன்ஸ் அண்ட் கோரிலேஷன் மேட்ரிக்ஸ் ஆஃப் த டூ ரேண்டம் வேரியபிள்ஸ் x1 அண்ட் x2. கோவேரியன்ஸ் மேட்ரிக்ஸ் என்ன, கோரிலேஷன் மேட்ரிக்ஸ் என்னன்னு கொஷினில் கேட்டிருக்காங்க. இது 2022 கொஷின் பேட்டர்ன். அடுத்து நவம்பர் டிசம்பர் 2022லேயே நமக்கு ME MTech கோர்சஸில் 2021 ரெகுலேஷன்லேயே தான் இதே கொஷின்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கோவேரியன்ஸ் 15th கொஷின் கொடுத்துருக்காங்க. 7 மார்க்ஸ் அலாட் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு கொஷினே 7 மார்க்ஸ்க்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து ME MTech டிகிரியிலே நவம்பர் டிசம்பர் 2021 ரெகுலேஷன்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு 24th இயர்லேயும் யூனிட் 5 ரெலவெண்ட்டாக கொஷின் பேப்பர் பார்த்தோம்னா ஃபைண்ட் மீன் அண்ட் கோவேரியன்ஸ் மேட்ரிக்ஸ் ஆஃப் த ரேண்டம் வேரியபிள் கொடுத்து இதே கொஷின் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு கொஷின் தான் நம்ம சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ப்ரீவியஸ் கொஷின் பேப்பரில் கூட பார்த்தீங்கன்னா 7.5 6.5 மார்க்ஸ் அலாட் பண்ணியிருந்தாங்க. இந்த கொஷின்லலாம் பாருங்கள் 15th கொஷின் கொஷின் ஆர்ட் சைஸில் ஒரு கொஷின். ஸோ நம்ம எந்த ப்ராப்ளம்னாலும் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ப்ராப்ளம் நம்ம சூஸ் பண்ணோன்னா இந்த ஒரு கொஷினுக்கு 13 மார்க்ஸ் அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் கொடுத்தாங்கன்னா இந்த ப்ராப்ளத்தை கண்டிப்பாக எழுதுங்க. இது ஒரு அட்டானமஸ் காலேஜ் கொஷின் பேப்பரு டிசம்பர் 2024 கொடுத்துருக்காங்க எக்ஸாமை. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இதுலேயும் நமக்கு கொஷின் கொஞ்சம் லெங்க்த்தியாக கொடுத்துருக்காங்க. சப்போஸ் p = 2 n = 1 அண்ட் கன்சிடர் த ரேண்டம் வெக்டார்ஸ் கொடுத்து கொஷினோட எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. x1 x2 கொடுத்து ஜாயின்ட் ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன் கொடுத்து இந்த டேட்டா கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் கோவேரியன்ஸ் மேட்ரிக்ஸ் நமக்கு கேட்டிருக்குது கோவேரியன்ஸ் அண்ட் கோரிலேஷன் மேட்ரிக்ஸ் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பேட்டர்னில் கொடுத்தாங்கன்னா நம்ம எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். இந்த ஒரே கொஷினுக்கு 13 மார்க்ஸ் தான் இங்கேயும் அலாட் பண்ணியிருக்காங்க. அண்ட் லாஸ்ட் ஏப்ரல் மே 2025 இப்போ ஜூனில் எக்ஸாம் எழுதியிருப்பீங்கல்ல. ஸோ இந்த கொஷின் பேப்பர்லேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு யூனிட் 5 ரெலவெண்ட்டாக கோவேரியன்ஸ் மேட்ரிக்ஸ் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. x1 x2 கொடுத்து 0.24 0.6 இந்த டேட்டா கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு கொஷினுக்கு 13 மார்க்ஸ் தான் அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 2022 24 அண்ட் 25 அண்ணா யூனிவர்சிட்டி கொஷின் பேப்பர் ஆகட்டும் அட்டானமஸ் யூனிவர்சிட்டிலையும் நிறைய தடவை இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த கொஷின் கொடுக்குறாங்கன்னா நம்ம எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு சொல்யூஷன் பார்க்கலாம். ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு கொஷினை ரீட் பண்ணுங்கள். சில சமயம் நமக்கு கோவேரியன்ஸ் மேட்ரிக்ஸ் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி இந்த நோட்ஸு கோவேரியன்ஸ் மேட்ரிக்ஸ் கால்குலேஷன் மட்டும்தான். சில கொஷினில் கோரிலேஷன் மேட்ரிக்ஸும் கேட்டிருக்காங்க. அது அடுத்த டாப்பிக்காக நம்ம அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம். இப்போ உங்களுக்கு கொஷினில் கோவேரியன்ஸ் மேட்ரிக்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னா முதல்ல கோவேரியன்ஸ் மேட்ரிக்ஸ்னால் என்ன, எப்படி ஒர்க் அவுட் பண்ணணுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டால் இந்த மாதிரி ப்ராப்ளம் எந்த டேட்டா கொடுத்தாலும் ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணலாம். இப்போ நமக்கு சேம் டேட்டாலே ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். x1 x2 கொடுத்து டேட்டா கொடுத்துருக்காங்க. x2 டேட்டான்னு பார்த்தீங்கன்னா 0 1. x1 டேட்டான்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுத்துருக்கிற டேட்டாலாம் -1 0 1 இந்த டேட்டாலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ டேபிள் அவங்க என்ன டேட்டா கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளத்தில் மொத்தம் 3 ஸ்டெப் தான் ஃபாலோ பண்ணுவோம். கோவேரியன்ஸ் அப்போ வேரியன்ஸ் வேல்யூ பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேரியன்ஸ் வேல்யூ பார்க்கணும்னா நமக்கு ரெலவெண்ட்டாக மீன் வேல்யூ தெரிஞ்சாகணும். ஸோ மீன் வேல்யூ பார்க்கணும், வேரியன்ஸ் வேல்யூ பார்க்கணும் அண்ட் கோவேரியன்ஸ் வேல்யூ பார்க்கணும். 3 ஸ்டெப் ஒர்க் அவுட் பண்ணால் ப்ராப்ளம் ஓவர். இப்போ பார்க்கலாமா சொல்யூஷன். Step 1 to find E of x1 and E of x2. So mean value ரெண்டு வேரியபிள் கொடுத்துருக்காங்க x1 and x2. So x1 ரெலவெண்ட்டாக மீன் வேல்யூ பார்க்கணும், x2 ரெலவெண்ட்டாக மீன் வேல்யூ பார்க்கணும். So that is E of x1, E of x2.
to find E of x1. E of x1ங்கிறப்ப இது discrete type. Discrete type means நமக்கு ப்ராப்ளம் ரெண்டு டைப்பில் ஒர்க் அவுட் பண்ணுவோம். discrete type and continuous typeனா discrete typeனா நமக்கு ரா டேட்டாஸ் டைரெக்டாக இருக்கும். டேட்டாஸ் -1, 0க்கு இந்த வேல்யூ ஸ்பெசிஃபிக்காக உங்கள் வேல்யூ கொடுத்துட்றாங்க. ஸோ இது வந்து discrete type. continuous typeனா நமக்கு இன்டர்வல் பேட்டர்னில் கொடுத்துருப்பாங்க. நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸ் அந்த பேட்டர்ன்லையும் சாப்டர் 3 யூனிட் 3 2 டைமென்ஷனல் ரேண்டம் வேரியபிள்ஸில் ஒர்க் அவுட் பண்ணியிருப்போம். ஸோ இன்டகிரேட் பண்ணுற மாதிரி இருக்கிறது தான் கண்டினியூஸ் டைப்பில் ஒர்க் அவுட் பண்ணுவோம். இது டிஸ்கிரீட் டைப். டிஸ்கிரீட் டைப்பாக இருந்ததுன்னா மீன் வேல்யூக்கான ப்ரொசீஜர் சிக்மா x1 இன்ட்டு p1 ஆஃப் x1. ஸோ டோட்டல் வேல்யூ பார்க்கணும், சமேஷன் வேல்யூ பார்க்கணும் x1 அண்ட் தட்ஸ் ப்ராபபிலிட்டி வேல்யூ. அவ்வளோதான். ஸோ x1 பார்த்தீங்கன்னா x1க்கு நமக்கு மொத்தம் 3 வேல்யூ கொடுத்துருக்காங்க. -1 0 1. ஸோ -1ஓட ப்ராபபிலிட்டி வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 0.3. 0ஓட ப்ராபபிலிட்டி வேல்யூ 0.3. p1 ஆஃப் x1. திஸ் இஸ் அவர் ப்ராபபிலிட்டி ஆஃப் x1 வேல்யூஸ். ப்ளஸ் அடுத்த டேட்டா எனக்கு 1. ஸோ லாஸ்ட் x1 டேட்டா 1ஓட ப்ராபபிலிட்டி வேல்யூ 0.4. இப்போ இதை ஒர்க் அவுட் பண்ண என்ன இருக்கலாம், -0.3 இது 0 ஆகிடும் 0.4. ஸோ ஆன்சர் இஸ் 0.1. இதுதான் E of x1, x1ஓட மீன் வேல்யூ. இப்போ இதே மாதிரி E of x2 பார்க்கணும். x2க்கு நமக்கு ரெண்டு டேட்டா தான் கொடுத்துருக்காங்க. அதோட ப்ராபபிலிட்டி வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா p2 of x2 வேல்யூ 0.8 0.2. டேட்டா x2 p2 of x2 கீழே கொடுத்துருக்காங்க, x1 p1 of x1. சில சமயம் நமக்கு டேபிள் டேட்டா மாற்றியும் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஒரு கொஷின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா ரோ அண்ட் காலம் இன்டர்சேஞ்ச் ஆயிருந்தது. ஸோ நீங்கள் அதுக்கு ஏற்றபடி வேல்யூ எடுத்துக்கிட்டால் நல்லது. அடுத்து to find E of x2. ஸோ E of x2 பார்க்குறோன்னா சமேஷன் x2 இன்ட்டு p2 of x2. ஸோ x2க்கு 0 1 ரெண்டு வேல்யூ இருக்குது. அப்போ 0 இன்ட்டு 0.8 என்ன, 1 இன்ட்டு 0.2 என்ன, ஒர்க் அவுட் பண்ணுங்கள் 0.2. அப்போ E of x2 ஈக்குவல் டு 0.2. ரெண்டுமே வேல்யூ கொடுத்துருந்தாங்க x1 x2ன்னு ரெண்டு வேல்யூக்குமே மீன் வேல்யூ பார்த்தாச்சு. அடுத்து என்ன பார்க்கணும், ஸ்டெப் 2ல் வேரியன்ஸ் வேல்யூ பார்க்கணும். வேரியன்ஸ்னால் சிக்மா 11 12 21 22. நமக்கு x1 x2 ரெண்டு வேரியபிள் இருந்ததுன்னா 11 12 பாண்டிங், அடுத்து 21 22 இந்த ஆர்டரில் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சிக்மா 11 இதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா E of x1 மைனஸ் μ1 x1 மைனஸ் μ1. ரெண்டுமே 1 1ன்னு இருக்கிறதுனால ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலத்தில் நம்ம சூஸ் பண்ணுறதுனால அதுக்கு ரெலவெண்ட்டாக தான் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். E of x1 minus μ1 x1 minus μ1. இப்போ μ1னா நம்ம பார்த்த மீன் வேல்யூ தான், சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. இதுவும் அதே தான். ஸோ ரெண்டுமே சேம் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கிறதுனால x1 மைனஸ் 0.1 ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கலாமா. இந்த எக்ஸ்பெக்டட்லேருந்து ப்ராபபிலிட்டிக்கு மாற்றுங்க. அப்போ சிக்மா p1 ஆஃப் x1 எழுதிக்கலாம். ஸோ முதல்ல சிக்மா 11னா E of x1 மைனஸ் μ1 x1 மைனஸ் μ1 போடுங்க. அடுத்து சமேஷனில் எழுதணும். சமேஷனில் ரெண்டுமே ஒரே வேல்யூவாக இருக்கிறதுனால ஸ்கொயர் போட்டு எழுதிப்போம். இப்போ x1க்கு மொத்தம் எத்தனை வேல்யூ, நமக்கு 3 வேல்யூ இருக்குது. -1 0 1. ஸோ -1 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், 0வை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், 1 சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணால் போதும். இப்போ -1 அப்ளை பண்ண என்ன இருக்கலாம், -1 மைனஸ் 0.1 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு அதோட ப்ராபபிலிட்டி வேல்யூ -1ஓட ப்ராபபிலிட்டி வேல்யூ 0.3. அடுத்து 0 சப்ஸ்டியூட் பண்ணிங்கனாலும் 0.3, 1 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 0.4. ஆக்சுவலி இது 4 தான். ஸோ 4 ஒர்க் அவுட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் தான் செக் பண்ணி பாருங்கள், கரெக்டாக தான் இருக்கும். சிக்மா 11 ஈக்குவல் டு 0.69. ஓகேவா. இப்போ இதே மாதிரி சிக்மா 12 அதே ப்ராசஸ் தான். பட் 1 2 அப்படிங்கிறப்ப x1 மைனஸ் μ1 x2 மைனஸ் μ2 நம்ம ஸ்ப்ளிட் அவுட் பண்ணணும். ஃபஸ்ட் வேல்யூ ரெலவெண்ட்டாக x1 மைனஸ் μ1, செகண்ட் வேல்யூ ரெலவெண்ட்டாக x2 மைனஸ் μ2ன்னு ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். ஸோ இதை E of எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூலேருந்து நீங்கள் கேல்குலேஷன் பண்ணதுன்னா சமேஷன் x1 மைனஸ் μ1ஓட வேல்யூ நமக்கு தெரியும், μ2ஓட வேல்யூ நமக்கு தெரியும். p1 to x1 x2. இப்போ x1ஓட 3 வேல்யூக்கு சப்ஸ்டியூட் பண்ணணும், x2ஓட 2 வேல்யூக்கு நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். -1 0.1 0 0.2 0.24. ஃபஸ்ட்டு x1 அண்ட் x2ஓட ஒரு வேல்யூ இருக்குது. அடுத்து x1 x2ஓட செகண்ட் வேல்யூ இருக்குது, x1ஓட ஃபஸ்ட்டு வேல்யூ, அடுத்து x1ஓட ஃபஸ்ட் வேல்யூ x2ஓட ஃபஸ்ட் வேல்யூ. ஸோ இந்த மாதிரி பேரிங்காக கொஞ்சம் நிதானமாக எழுதணும். x1 x2 அது x1ஐ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, x2ஐ கம்பைன் பண்ணிக்கோங்க. ஸோ x1 எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. 1 x2வை கம்பைன் பண்ணுங்கள், 0வாக இருக்கலாம் 1ஆக இருக்கலாம், இங்கே 0வாக இருக்கலாம் 1ஆக இருக்கலாம், 0 1. இதோட ப்ராபபிலிட்டி வேல்யூனா டேபிளில் நம்ம ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம்ல அந்த டேட்டாவுக்கு இன்பிட்வீனில் இருக்கல இந்த வேல்யூவை எடுங்க.
1,0 இந்த ரெண்டு வேல்யூ நான் சூஸ் பண்ணுறேன்னா என்னுடைய வேல்யூ 0.24. அடுத்து -1,1 அப்போ ப்ராபபிலிட்டி வேல்யூ நமக்கு 0.06, ஆக்சுவலி 0.06 கொடுத்துருக்காங்க, ஹைலைட் பண்ணிக்கணும். அடுத்து 0.16, அடுத்து 0.14. அவங்க என்ன டேட்டா கொடுத்துருக்காங்களோ அதை ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. இதை ஒர்க் அவுட் பண்ணி மாடுலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வர்ற ஆன்சர் -0.08. ஸோ சிக்மா 1,2 வேல்யூ -0.08. அடுத்து சிக்மா 2,1 ரெண்டு வேல்யூ பார்த்தாச்சு, 1,1 1,2 பார்த்தாச்சு. அடுத்து 2,1 பார்த்தீங்கன்னா E(x2 - μ2 x1 - μ1). செகண்ட் ரோ எடுக்கணும். செகண்ட் ரோவில் ஃபஸ்ட் வேல்யூ, இப்போ செகண்ட் ரோக்கு x2 - μ2 x1 - μ1. அப்போ இதை மாற்றி எழுதிக்கோங்களேன், அதே ஆன்சர் தானே வரப்போகுது. போன பாட்டும் இதுவும் ஒன்று தான். ஸோ சிக்மா 2,1 அண்ட் சிக்மா 1,2 both are சேம். அப்போ சிக்மா 2,1 இஸ் ஆல்சோ -0.08. அண்ட் லாஸ்ட் வேல்யூ சிக்மா 2,2 அப்போ E(x2 - μ2 ஹோல் ஸ்கொயர்). அப்போ x2 - μ2 வேல்யூனா E(x2) வேல்யூ நம்ம தனியாக பார்த்தோம்ல, அந்த வேல்யூ 0.2 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு P2 of x2. அப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். x2க்கு ரெண்டு வேல்யூ இருக்குது, 0வாக இருக்கலாம் 1ஆக இருக்கலாம். ஸோ 0 - 0.2 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு தட் இஸ் ப்ராபபிலிட்டி வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்திருக்கிற ஆன்சர் 0.8, இது 0.7. ஸோ அதுக்கு ஏற்றபடி சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா? ஸோ அப்ளை பண்ணுங்கள். அவங்க என்ன டேட்டா கொடுத்துருக்காங்களோ அதை ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. x2க்கு ரெண்டு வேல்யூ இருக்குது, 0 1. ஸோ 0 - 0.2 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு ப்ராபபிலிட்டி வேல்யூ என்ன வந்திருக்கலாம், P2 of x2க்குன்னு பார்த்தீங்கன்னா 0.8. இந்த கேல்குலேஷனில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை தான் நம்ம இப்போ பார்க்குறோம். உங்களுக்கு கொஷின் பேப்பரில் கொஞ்சம் மாற்றியும் கொடுக்கலாம். இப்போ நம்ம 0.06 ஒர்க் அவுட் பண்ணோம், சில கொஷினில் 0.6 கொடுக்குறாங்க. ஸோ என்ன டேட்டா கொடுக்குறாங்களோ அதை கரெக்டாக எடுத்துக்கோங்க. அண்ட் செகண்ட் வேல்யூவோட ப்ராபபிலிட்டி வேல்யூ 0.2. ஸோ அதை எடுத்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிக்கோ. இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு வர ஆன்சர் சிக்மா 2,2 = 0.16. இப்போ நம்ம ஸ்டெப் 2ல் சிக்மா 1,1 சிக்மா 1,2 சிக்மா 2,1 சிக்மா 2,2 4 வேல்யூ இப்போ பார்த்துருக்கோம். ஸ்டெப் 3 அப்போ x' = x1 x2. இப்போ தான் நம்ம கோவேரியன்ஸ் மேட்ரிக்ஸ் பார்க்க போகிறோம். கோவேரியன்ஸ் மேட்ரிக்ஸோட கண்டிஷன் சிக்மா = E(x - μ x - μ டேஷ். இதுதான் நம்மளுடைய ஃபார்முலா, E(x - μ x - μ டேஷ். அப்போ μ = E(x) அப்படிங்கிறப்ப என்ன எழுதிக்கலாம், E(x1 x2 μ1 μ2 μ1 μ2 வேல்யூவை எழுதிக்கோங்க. அதே தான் இங்கே அப்ளை பண்ணுவோம். தட் இஸ் E(x1 - μ1 x2 - μ2). இது ஜென்ரலாக எழுதுனது. இப்போ நமக்கு ரெண்டு வேரியபிள் இருக்கிறதுனால ரெண்டு வேரியபிளுக்கு தனித்தனியாக எழுதிக்கோங்க. இதோட டிரான்ஸ்போஸ்னால் x1 - μ1 x2 - μ2 ஹைலைட் பண்ணிக்கலாமா? இப்போ அப்ளை பண்ணுங்கள். இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாமா, மேட்ரிக்ஸ் தானே. அப்போ x1 - μ1 ஹோல் ஸ்கொயர் இங்கே எடுத்திங்கன்னா x1 - μ1 இன்ட்டு x2 - μ2. இதே மாதிரி இதில் எடுத்தோம்னா x2 - μ2 x1 - μ1 இந்த வேல்யூ இன்ட்டு இந்த வேல்யூ போட்டிங்கன்னா x2 - μ2 ஹோல் ஸ்கொயர் எழுதியாச்சு. ஸோ இப்போ இந்த எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூ உள்ளே கொண்டு வாங்க, தனித்தனியாக நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ E(x1 - μ1 ஸ்கொயர் E(x1 - μ1 x2 - μ2 இந்த வேல்யூ இன்ட்டு இந்த வேல்யூ. இதுதான் என்னது ஆல்ரெடி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண ஸ்டெப் 2ல். திஸ் இஸ் அவர் சிக்மா 1,1, இது சிக்மா 1,2, இது 2,1, இது 2,2. இதுக்கான வேல்யூ எல்லாமே நம்ம ஸ்டெப் 2லேருந்து எடுத்து எழுதிக்கலாம். 0.69 - 0.08 0.08 0.16 which is our required covariance matrix. இவ்வளோ தான் ஆன்சர். ஸோ கோவேரியன்ஸ் மேட்ரிக்ஸ் மட்டும் கேட்குறாங்கன்னா நம்ம இந்த வேற ஒர்க் அவுட் பண்ணாலே போதும். ஸ்டெப் 1ல் மெயின் வேல்யூ, ஸ்டெப் 2ல் நமக்கு தேவையான சிக்மா 1,1 1,2 2,1 2,2 வேல்யூஸ், அண்ட் ஸ்டெப் 3ல் கோவேரியன்ஸ் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணுறோம். 3 ஸ்டெப் தான். ரொம்ப ரொம்ப ஈஸியான கேல்குலேஷனில் தான் நம்ம எல்லா ப்ராப்ளத்துலையும் ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஒரே ஒரு தடவை வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஐடியா கிடச்சிரும். அதுக்கு ஏற்றபடி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணாலே போதும், ஃபுல் மார்க் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். கொஷினை நல்லா பார்த்துக்கலாம், ஈஸியாகவும் இருக்கும், ட்ரை பண்ணுறதுக்கும் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கும் நமக்கு கம்ஃபர்டபுளான ப்ராப்ளம் இந்த ப்ராப்ளம். யூனிட் 5 மல்டிவேரியட் அனாலிசிஸ் டாபிக் நீங்கள் இப்போ ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ இந்த ப்ராப்ளத்துக்குலாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. மேபி நெக்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயும் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 கொஷின்ஸ் யூனிவர்சிட்டி கொஷின்ஸில் இந்த கொஷின் இருக்கிறதுனால எழுதி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா kanidapizhai@gmail.com நம்ம சேனலோட மெயில் ஐடிக்கு அனுப்புங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் யூனிவர்சிட்டி ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.